Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State. No betting, no gambling. 10/5/2024 வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட செகண்ட் வீக் ஒரு சிறப்பான ரிசிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் வந்து செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து 7408 அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 0249 வந்திருக்கு. இந்த ரெண்டு ரூட்டு அண்ட் வந்து ப்ளஸ் எல்லா வாரம் கடந்த 4 வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதோட மேட்சிங் கால்குலேஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கேரளா அண்ட் இயர் ப்ளே பண்ணுற நண்பர்கள் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பர் பார்த்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அங்கே வந்து கேரளா மதியம் 3 மணி ஷோ, இயர் வந்து மதியம் 1 மணி, சாயந்தரம் 6 மணி, நைட் 8 மணி 3 ஷோ. விருப்பம் இருக்க நண்பர்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். 80 98 91 43 26. ஓகே, கேரளா அண்ட் இயர் ப்ளே பண்ணுற நண்பர்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விருப்பம் ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட வெள்ளிக்கிழமை உண்டான கால்குலேஷனை பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து செகண்ட் வீக் ஃப்ரைடே நிர்மலோட ரிசல்ட் வந்து 408 அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 421 நம்ம சேனலில் ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்த வாரம் 750, அதுக்கடுத்த வாரம் 249 அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஃபைனலாக வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸோட ரிசல்ட் வந்து 510. ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்த் 408 வந்த மெயின் ரூட்டு 408க்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 751 வியாழக்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் 312. ஓகே, 312 பிசி 12 ஃபுல் ஆப்போசிட் 67 ப்ளஸ் 42ன்னு ஒரு கால்குலேஷன் தான், சாரி 41ன்ற ஒரு கால்குலேஷன் தான் எடுக்கிறோம். இதில் வந்து ஃபுல்லாக வந்து 312 க்ளூ நம்பர் ஏ போர்ட் டேரக்டு பிசி பவர் ப்ளஸ் 42ன்னு ஒரு கால்குலேஷன் தான், சாரி 41ன்ற கால்குலேஷன் தான் எடுக்கிறோம். இதில் நமக்கு 408 வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆகுது. ஃபஸ்ட்டு இதுதான் மெயின் ரூட்டு. போன வாரம் 2வது வாரம் ரூட்டு தான் நமக்கு நாளைக்கு வருது. இப்போ அதுக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் 510, அதோட க்ளூ நம்பர் 121. ஓகே, 121ல் ஏபோர்ட் டேரக்ட் 1, பிசி 21க்கு பவர் வந்து 76 ப்ளஸ் வந்து 22ன்ற கால்குலேஷன் தான் எடுக்கிறோம். அங்கே 42 எடுத்தோம், இங்கே 22. இதில் வந்து லாஸ்ட் மந்த் ரூட்டில் ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக வந்து 198 வரலாம். ஆனால் அதுக்கடுத்த வாரம் 421 வந்த ரூட்டு. 421க்கு ஒரு நாள் முன்னாடி 254, அதோட க்ளூ நம்பர் 315. 315ல் வந்து 315 கண்டினியூஷன் 426. 315க்கு 426ன்னு போவோம். இதில் சீபோர்ட் பவர் ஆகி 421ன்னு வந்துடுச்சு. ஓகே, அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு இதிலே வந்து க்ளூ நம்பரோட ஏபி 31 இருக்கு இல்லையா, ப்ளஸ் வந்து 40ன்னு ஒரு கால்குலேஷன் எடுக்கிறோம். இந்த 71 பிசி 21ன்னு ஃபாலோ ஆச்சு. அந்த ரூட்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட 510ஓட க்ளூ நம்பர் 121ஓட ஏபி 12 ப்ளஸ் வந்து அங்கே வந்து நம்ம என்ன எடுத்தோம், 31க்கு கால்குலேஷன் 40 எடுத்தோம். அதே 40ல் நமக்கு கிடைக்கிற நம்பர் 52. இந்த 52 வந்து அங்கே 71க்கு 21 வந்து இல்லையா, இந்த 52 பிசியில் வந்தால் 02ன்னு வரணும். ஓகே, 02ன்னு வந்தால் நமக்கு 315, 3க்கு அடுத்து 4 டிஜிட் ஃபாலோ ஆச்சு. அப்போ வந்து இங்கே வந்து 1க்கு அடுத்து 202ன்னு இந்த 421 வந்த ரூட்டில் வந்தால் அப்படி வரலாம். ஓகே, 02. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் 750, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 041 க்ளூ நம்பர் 152. 152ல் ஏபி வந்து 15 ப்ளஸ் அதே வந்து 40, 55 நமக்கு கிடைக்கிது. 55ல் பார்த்தா தெரியும் 55க்கு 55க்கு
அங்கே வந்து பி போர்ட் பவர் ஆச்சு, இங்கே சி போர்ட் பவர் ஆகி 50ன்னு பிசி வந்தது. ரிசல்ட்டு 750ன்னு மேட்ச் ஆச்சு. இப்போ நமக்கு அதே இதில் பார்த்தீங்கன்னா +12 +40 52. இதில் வந்து ஃபஸ்ட்டு பி போர்ட் பவர் பண்ணி 0-2ன்னு எடுத்தோம். ரெண்டாவது வந்து அதுக்கடுத்த வாரம் சி போர்ட் பவர் ஆனதுனால 52க்கு 57ன்னு வரலாம். 57ன்னு வந்தால் 2 நாளைக்கு முன்னாடி தான் 57 வந்தது. அதனால் வந்து இந்த 57 ஒரு சப்போர்ட் நம்பரை கூட வச்சுக்கோங்க. 57ன்னு வந்தால் என் கெஸ்ஸிங் இப்படி 657ன்னு ஒரு நம்பர் வரலாம். அந்த ரூட்டு இப்படி வந்தால். ஆனால் அதுக்கடுத்து போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட் 524, க்ளூ நம்பர் 135. 135ல் பிசி 35, ஃபுல் ஆப்போசிட் 80 ப்ளஸ் காமன் நம்பர் 1 69 கால்குலேஷன் தான் எடுக்கிறோம். இந்த 69ல் நமக்கு ரிசல்ட்டு டைரெக்டாக 249 மேட்சிங். இதில் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 121ஓட பிசி 21. இதில் வந்து பிசி 21ஓட ஃபுல் ஆப்போசிட் 76 ப்ளஸ் காமன் நம்பர் 1 ப்ளஸ் 68ன்னு ஒரு கால்குலேஷன் தான் இதுக்கு எடுக்கிறோம். இதில் வந்து 244. போன வாரம் 249, இந்த வாரம் 244. அதே மாதிரி ஒரே வந்த நம்பரே தான் வந்துகிட்ருக்கு. அது ஃபாலோ ஆகிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதில்லை. அதனால் வந்து இப்படி வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பர் கால்குலேஷனில் இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட பிசி 21, பி போர்ட் பவர் பண்ணால் 71, கண்டினியூஷன் 82 83 போகும். இதில் வந்து ஒரு காமனான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 832ன்னு ஒரு ரிசல்ட் வரலாம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளோட கால்குலேஷனில் எல்லாமே எடுத்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம 40 கால்குலேஷன் எடுத்தோம். இந்த க்ளூ நம்பர் 510ஓட க்ளூ நம்பர் 121 இருக்கு இல்லையா, இன்றைக்கி ரிசல்ட்டோடது. இதோட ஏபி 12 ப்ளஸ் 40ல் நம்ம வந்து 5202 எடுத்தோம். இது வந்து ஒரு வேளை 13னும் வரலாம். அப்படி வந்தால் 42 47. பிசியில் 42 அல்லது 47ன்னு வரலாம். 47ன்னு வந்ததுனால் 647ன்னு வரலாம். நம்ம 657 கொடுத்தோம். 647ன்னு ஒரு நம்பர் வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு இதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்ட்ராங் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த்து ரூட்டில் முதல்ல எடுத்த நம்பர் வந்து 198 and 244, 832, 657 இல்லை 647. ஃபைனலாக வந்து 202. ஓகே, டோட்டல் நம்பர் அவ்வளோதான். நாளைக்கு கெஸ்ஸிங்க்கு வெள்ளிக்கிழமைக்கு நாளைக்கு ஒரு ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இதில் வந்து ஏபிபிசி பிரித்து கொடுத்துறேன் நான். ஏபிபிசியில் ஏசி இன்றைக்கி வந்து நம்ம நேற்று கொடுத்த ஏபிபிசியில் 50 கொடுத்தோம். ஏசியும் சேர்த்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி வந்து 510 ரிசல்ட் வந்திருக்கு. ஏசி வின்னிங் வந்திருக்கும். ஏபிபிசி மட்டும் கூட ஏபிபிசி ஏசியும் பிரிச்சுக்கலாம். அதனால தான் வந்து பிரித்து கொடுக்குறேன். கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு 19, 98, 24, 44, 83, 32, வந்து 64, 47. ஏபிபிசி ஏசியில் இந்த நம்பர் சொல்லலாம். ஏபிபிசி ஏசியில் கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு கெஸ்ஸிங்கோட நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.